வேறொருத்தர் மனைவியை தொடுகிறவன் மகாவாதிக்குள் ஆகப்படுவான். என்ன ஒருத்தன் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க முடியாது, கர்ப்பம்லாம் கட்டப்பட்டுச்சு. இது 2 குரூப். சொந்த ஜனங்களுக்குள்ளே அதான் விவேகமோடு நடத்தணும். போனால் மனைவியோடு போங்க, மனைவியோடு வாங்க. மிக முக்கியமான காரியங்களுக்கு அவன் மறந்துட்டாலும் பரவாயில்ல. இதனால் பல காரியங்கள் நம்ம பூமிக்குரிய காரியத்தை எழுதாலும் பரவாயில்ல. 2 பேர் 3 பேர் 3 பேர்லாம் இப்போ இல்லை, 2 பசங்க தான் எல்லாருக்கும். அது ரொம்ப அற்புதம் தான் 3 பசங்க இருக்கிறதெல்லாம். 2 பசங்களும் போட்டுன்னு அக்கா வரா தங்கச்சி வர, அக்கா போடுங்கிற தங்கச்சி விட பால் கறக்கிற மாதிரி கறந்து வாழ்க்கையை கரையாக போனதான் மிச்சம். இது 2 குடும்பங்களே உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தன் புருஷன் எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவான். அப்படி இல்லையா வேசித்தனம் உள்ளே வந்துடும். வருதா வரலையா? அடிபட்ட குடும்பங்கள்லாம் போய் பாருங்கள், அடி வாங்கின குடும்பம்லாம் பாருங்கள். சொந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இவங்களாம் வேறு இடத்துலேருந்து வரும். அது உரிமை இல்லைன்னு சொல்ல, சுதந்திரங்களாக வருது, அது விஷயம் வேறு. சொத்துக்களாக வருது, சுதந்திரங்களாக வருது, அவங்க காலங்களுக்கு பிறகு வருது, இல்லை காலங்கள் இருக்கிறப்ப கொடுக்குறாங்கன்னா விஷயம் வேறு. ஆனால் அடிப்படை அன்னாகாரத்துக்கு போய் நீ அம்மா வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன்னா, இல்லை அதை வாங்கிட்டு வர வச்சு அவனையும் தண்டை சோறு ஆக்குற, அவனும் சோம்பேறி சோறு சாப்பிட வைக்கிறேன்னா, அவ்வளோதான் வாழ்க்கை. எங்கேயும் அவன் கம்பெனிகிட்ட போகிறான்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்களே வகுத்து கொடுக்குற வழிகள். அது உங்களையே கட்சியில் பொறியாக மாறும். ஆமாம், வேதம் சொல்கிறத நான் சொல்கிறேன். கேட்கறதும் கேட்காத போகிறதும் உங்கள் இஷ்டம். எப்படி இந்த மாதிரிலாம் கரைகள் குடும்பத்துக்குள்ளே வருதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம போயிட்டு அந்த மே மாதம் ஆனாலும் லீவுக்கு போயிடுவாங்க, ஜூன் மாதம் ஃபீஸுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இருக்கட்டும் ஐயா, வசதியான வீடாக இருக்கட்டும். உங்கள் உழைப்பு என்ன ஆச்சு? உங்கள் பிள்ளைங்க நீங்கள் படிக்க வைக்க மாட்டீங்க, அப்புறம் அது உனக்கு எப்படி கனி கொடுக்கும்? அது நடுவில் காலேஜில் மிஸ் ஆகிடுது. இவனை லவ் பண்ணுறேன், ஜவ் பண்ணுறேன், உத்தமம் இல்லை தாய் தப்பங்கிட்ட. அதனால் பிள்ளைங்க தேவ பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இருந்தால் சபை ஒரு பயத்தோடு இருக்கும். என்னை பார்த்து நான் இஷ்டப்படி ஜீவிக்கிறேன். தேவைகளுக்கு நான் வேறு முகத்தை காட்டுறேன், பண விஷயத்தில் நான் வேறு முகத்தை காட்டுறேன். அப்போ சபைக்கு நான் வேறு முகத்தை காட்டுறேன். கரைத்திரை நிறைந்த வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்கணும். வாழ்க்கை இருளின் வாழ்க்கை இருக்கவே கூடாது, வெளிச்சத்தின் வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். பொருளாதாரத்துக்கும் அவர் தான், சரீர சுகத்துக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும். குடும்ப ஆசீர்வாதம் கொடுக்கல. இதை நான் சொல்லாமல் வேறு எதில் போய் நான் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். சபைக்கு உள்ளே வரவங்க இந்த மாதிரியெல்லாம் இழப்புக்குள்ளே வரக்கூடாதுன்றது தான் அந்த